Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஓகே, இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற இந்த ஒரு சம்பவம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு பேய் சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒரு பையன், இதில் இந்த பொண்ணு இந்த பையன் கிட்ட ஒரு பந்தயமும் வைக்கிறாங்க. இந்த பந்தயத்தில் இந்த பையன் ஜெயிச்சிட்டானா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த பொண்ணும் சொல்லியிருக்காங்க. அது என்ன பந்தயம்னா பேயை பற்றினது. பேய் இருக்குது, பேயை பார்த்துட்டா அதை ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு இந்த பையனை கொஞ்சம் உசுப்பேத்தி இந்த மாதிரிலாம் சொன்ன அந்த பையன் போக மாட்டான், நம்மளும் ஈஸியாக அவனை கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு அந்த பொண்ணும் பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி அந்த பையனை நேக்காக கோத்து விட்டுருக்காங்க, அதுவும் பேய் கிட்ட. அதை பற்றி தான் இப்போ நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அந்த கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் மகேஷ். இவர் அச்சரப்பாக்கத்தை சேர்ந்தவர். இந்த பீ சம்பவம் இவருக்கு தான் நடந்திருக்கு. மகேஷ் இவர் பிறந்தது வளர்ந்து எல்லாமே அச்சரப்பாக்கம் தான். காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஐடி கம்பெனில வேலையும் பார்த்துருக்காரு. ஆனா இப்போ எதுவுமே இல்லாம, சொல்ல போனா வேலையும் இல்லாம குடும்பத்தையும் பார்க்க முடியாம ஒரு பரிதாபமான நிலைமையில தான் இந்த ஒரு ஆடியோவையும் நமக்கும் ஷேர் பண்ணிருக்காரு. அது என்னன்னா, மகேஷ் இவர் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட லைஃப்ல இவர் எதிர்பார்த்த எல்லா விஷயமும், பைக்கா இருக்கட்டும், காசா இருக்கட்டும், தேவைப்பட்ட இடத்துக்கு போறதா இருக்கட்டும் அப்படின்னு எல்லா விஷயமும் இவருக்கும் கை கூடி வந்தது. அந்த சமயம் தான் இவரோட ஆபீஸ்ல ஒரு பொண்ணையும் பார்த்திருக்காரு. நார்மலா ஆபீஸ்ல பசங்க பொண்ணை பார்க்கறதும் பொண்ணுங்க பசங்களை பார்க்கறதும் இதெல்லாம் யூஸ்வல் தான். அதுலயும் காதல் வருது சகஜம் தான். அதே மாதிரிதான் மகேஷ் இவருக்கும் அவரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிற, வேற டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு மேல திடீர்னு காதலும் வருது. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கும் பிடிச்சிருது. இந்த காதலை அந்த பொண்ணுகிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல அந்த பொண்ணு வேணாம் தான் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த பொண்ணுக்கும் மகேஷ் இவரை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு மகேஷ் இவர் மேல கொஞ்சம் கொஞ்சமா பொசசிவ் ஆகுறாங்க. மகேஷ் ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட பேசினா உடனே இவங்களுக்கும் கோவம் வரும். பட் லவ் பண்றேன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறேன் அப்படின்னு அவங்க அந்த விஷயத்த அப்படியே முடிக்க இப்படி ஒரு வருஷமும் போகுது. ஒரு வருஷத்தோட முடிவில் மகேஷ்க்கும் கொஞ்சம் கடுப்பாயிருது. என்ன இவன் காதலிக்கிற எல்லா சிம்டம்ஸும் காட்டுறான், நான் வேற பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது, வேற பொண்ணு நான் லவ் பண்ணவும் கூடாது, இவகிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணா இவ ஒத்துக்க மாட்டா, என்னதான் நினைச்சிட்டு இருக்கா, எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் மகேஷ் அந்த பொண்ணை லாக்னா நிறுத்தி, உனக்கு என்ன பிரச்சனை, என்ன காதலிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணும் ஆரம்பத்துல இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவரும் கொஞ்சம் கோவப்பட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்புறம் இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணு சிம்பிளா சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் பிடிக்கும், ஆனா நான் இன்னும் லவ் பண்ற லெவலுக்கு வரல. சரி, என்ன நீ இவ்வளவு போஸ்ட் பண்ணி கேட்கறல, உனக்கு நான் ஒரு பந்தயம் வைக்கிறேன், அதுல நீ ஜெயிச்சிட்டேன்னா உன்னை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, உடனே மகேஷ் இவருக்கும் பந்தயமா என்ன இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு இவரும் ரெடியா இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு சிம்பிளா சொல்ற விஷயம் என்னன்னா, பேய் இருக்கா இல்லையா, அப்படி பேய் இருந்ததுன்னா அதை நீ பார்த்துட்டு வா, அதை நீ போட்டோ எடுத்துட்டு வா அப்படின்னு அந்த பொண்ணு இடக்க முடக்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல, இதை கேட்ட மகேஷும், ஏய் லூசு மாதிரி சொல்லாத, ஒழுங்கா ப்ராக்டிக்கலா வேற ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கிடையாது, என்ன லவ் பண்றல, அப்ப இதை நீ பண்ணு அப்படின்னு இந்த வல்லவன் படத்துல அந்த வில்லி சொல்லுவா பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த பொண்ணும் ரியாக்ட் பண்ணதா மகேஷ் இவரும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இவளை இம்ப்ரெஸ் பண்றதுன்னா எனக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு இவரும் பேய் எங்க இருக்கும், அதை எப்படி போய் பாக்குறது அப்படின்னு அப்புறம் இன்டர்நெட்ல ஒரு சில விஷயங்களை படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி நிறைய தேடுதலுக்கு அப்புறம் மகேஷ்க்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஓகே, இதெல்லாம் பண்ணா பேய பார்க்கலாம், அப்ப நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சுடுகாட்டுக்கும் போறாரு. அங்க ஒரு சில விஷயங்கள், இந்த அசைவ பொருளான மாட்டுக்கறி, பன்னிக்கறி அப்படின்னு சுடுகாட்டுல வச்சுட்டு இவரும் காத்துட்டு இருக்காரு. ஆனா அங்க இவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கல. சொல்ல போனா நைட் வரைக்கும் அங்க இருந்திருக்காரு. ஆனா இவரோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, சுடுகாட்டுல இவருக்கு எந்த விஷயமும் நடக்கல. இதுக்கப்புறம் இந்த பாடஞ்ச வீட்டுக்கும் போறாரு. அதாவது நம்ம தமிழ் யூடியூபர்ல நிறைய பேர் பாடஞ்ச வீட்டுல போயிட்டு பேயெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி போய் பார்த்திருக்காரு. எதுவுமே சிக்கல. ஒரு சில நேரம் காட்டுக்கெல்லாம் போயிருக்காரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற இடத்துக்கும் போயிருக்காரு. பட் எங்க போனாலும் இவரால் பேய்ன்ற விஷயத்த துளி கூட உணர முடியல.
இப்படியே ஒரு நாள் கடுப்பா உட்காந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு சும்மா யூடியூப் நோண்டிட்டு இருக்காரு. அதுல ஆல்ரெடி ஒரு பேய் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயத்த தேடி இருப்பார்ல, அதுல ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. அது என்னன்னா, நீங்க பேய பார்க்கணும், அதுவும் நீங்க ஜின்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குறிப்புகள்லாம் நீங்க பின்பற்றினா கண்டிப்பா நீங்க ஜின்ன பாக்குறீங்களோ இல்லையோ, ஆனா அமானுஷமான ஒரு விஷயத்த கண்டிப்பா கண் கூட பார்க்கலாம் அப்படின்னு அவரும் தெளிவா ஒரு சில விஷயங்களும் போட்டிருந்தாரு. அந்த இஸ்லாமிய நண்பரும் ஒரு சில விஷயங்களை அதுலயும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, இதை பண்ணுங்க அப்படின்னு. ஆனா இந்த வீடியோவை நான் மகேஷ் கிட்ட கேட்டேன். அவரும் ப்ரோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேன், ஏன்னா அதனாலதான் இப்ப நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். சொல்ல போனா பேய்கிட்ட மாட்டிட்டு என்ன பண்ணாலும் வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன், அதை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்டாலும் அனுப்ப மாட்டாரு. இப்ப அந்த ஒரு விஷயம் பண்ணோம்னா தனியா வீட்டுல இருக்கணும், யாருமே இருக்கக்கூடாது. ஆனா மகேஷ் இவரு வீட்டுல எப்பவுமே ஆளுங்களா இருந்துட்டு இருப்பாங்க. ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வருதா அப்படின்னு பார்த்தா கூட எதுவுமே இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து மகேஷோட நண்பர் ஒருத்தர், ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்டு தனியாக வீடு எடுத்திருக்காரு. அவர் மட்டும் தான் தனியாக தங்கியிருக்காரு. அவங்க ஊரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஸோ ஊருக்கு போனார்னா ஒரு 3 நாள் ரிட்டர்ன் வர மாட்டார். 3 நாளும் வீடு காலியாக தான் இருக்கும். அந்த நண்பரும் இந்த ஒரு விஷயத்த மகேஷ் கிட்டையும் சொல்லியிருக்காரு. மகேஷும் மச்சான் எனக்கு ஒரு ரூம் சாவி வேணும், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, ஒரு 2 நாள் உன் வீட்டில் தான் தங்க போறேன்னு சொல்ல அந்த நண்பரும் என்ன ஏதுன்னு கூட கேட்காம சாவியும் கொடுத்துட்றாரு. இப்போ இந்த சாவியை வாங்கின மகேஷ் இவரும் அந்த இஸ்லாமிய நண்பர் வீடியோல ஒரு சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருப்பார்ல, அதுல ஒரு சில பொருட்கள், அதுலயும் அமானுஷமான சில பொருட்கள் எல்லாம் பயன்படுத்த சொல்லியிருக்காரு. அதுல ஒரு சிலது மட்டும்தான் மகேஷும் எனக்கு சொன்னாரு. அது என்னன்னா மனுஷ ரத்தம். அது ஆப்வியஸா மகேஷோட ரத்தமா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம மனுஷனுடைய ஏதாச்சும் ஒரு எலும்பு பகுதி, அது மண்டவோட இருக்கலாம், இல்ல உடம்புல இருக்கிற ஏதாச்சும் ஒரு எலும்பு பகுதி, இந்த எலும்புக்கு எங்க போறது அப்படின்னு இவரும் யோசிக்க, இதுக்கு முன்னாடி சுடுகாடுல ஒரு சில விஷயத்த பண்ணியிருப்பார்ல, அப்ப அந்த சுடுகாடு, அது பழைய சுடுகாடு தான். அந்த இடத்துல ஓரமா ஒரு சில எலும்பு பகுதிகள்லாம் பார்த்திருப்பாரு. டைரக்டா அங்க போயிட்டு அந்த எலும்பு எடுத்துட்டு வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த செப்பு தகடு இருக்குல்ல, அந்த தகடு, வெறும் தகடுல ஒரு சில வார்த்தைகள், அதுவும் அந்த இஸ்லாமிய நண்பர் வீடியோல குறிப்பிட்டிருப்பார் அந்த வார்த்தைகளை தான் அதுல எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பொருட்களையும் ரெடி பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையுமே அன்னைக்கு ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இவரும் அந்த இடத்துல அதை எல்லாத்தையுமே நடுவில் வீட்டோட மைய பகுதியில் வச்சு 3 மெழுகுவத்தியை மட்டும் இந்த முக்கோண வடிவத்துல ஏத்தியும் வைக்கிறாரு. அந்த ஏத்தி வச்சுட்டு அதுக்கு நடுவில் தான் அந்த பொருட்களும் வந்துட்டு இருக்கு. இது கூடவே அந்த வீடியோல ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல வர இந்த வார்த்தைகளை உங்களால சரியா உச்சரிக்க முடியாது, சரியா உச்சரிச்சா மட்டும்தான் இது பலிக்கும். அதனால குரான் படிக்க தெரியாத உங்களுக்காக அந்த வார்த்தைகளை நான் உச்சரிக்கிறேன் அப்படின்னு அந்த வீடியோலயே அந்த இஸ்லாமிய நண்பர் அந்த வார்த்தைகளை உச்சரிச்சிருக்காரு. இதை மகேஷ் ஒரு சின்ன ஸ்பீக்கர்ல போட்டு சத்தமா வச்சிருக்காரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நடுராத்திரி 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல தான் மகேஷ் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த இடமே அமைதியா இருக்கு. அந்த மந்திர வார்த்தைகள் மட்டும் உச்சரிச்சு எதிரொலியா அந்த வீட்டோட நிறைய பக்கமும் கேட்கவும் ஆரம்பிக்குது. இதுவே இவருக்குள்ள ஒரு பயத்தையும் ஏற்படுத்துது. சரியா அந்த மந்திர வார்த்தைகள்லாம் உச்சரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ அப்படியே ஆஃப் ஆயிருது. அதாவது அது வரைக்கும் அந்த வீடியோ இருக்கு, அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. இப்ப அந்த வீடியோ ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடமே ஒரு நிசத்தமான மயான அமைதியோட இருந்துட்டு இருக்க. இப்ப அந்த அமைதியான இடத்துல இந்த மாதிரி சத்தமும் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட மகேஷும் அப்படியே சுத்தி திரும்பியும் பாக்குறாரு, இங்க ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. அப்ப இந்த சைட்ல பார்க்க ஒண்ணுமே இல்லை. அப்படி இந்த சைட்ல பார்க்கும்போது இவருக்கு பின்னாடி அந்த மெழுகுவத்தி இருக்கு பாத்தீங்களா, 3 மெழுகுவத்தியோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. சரியா இவருக்கு பின்னாடி இவரோட நிழல் மட்டும்தான் தெரியுது. ஆனா இவரோட நிழலுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இன்னொரு நிழல் அந்த இடத்துல இருந்து அப்படியே சவத்துல நடந்து போறது எப்படி இருக்குன்னா, இப்ப எனக்கு பின்னாடி சவுறு இருக்கா, இங்க இருந்து இப்படியே நடந்து இந்த சவத்துல இருந்து எதிர்பக்க சவுறு இருக்குல்ல, அதுலயே இப்படி நடந்து வருது. இதுல இருந்து எதிர்க்க சவுறு இருக்கும் பாத்தீங்களா, அதுல இப்படி நடந்து சரியா மகேஷ் இவருக்கு நேரா அந்த நிழலும் நிக்குது. பார்க்கறதுக்கு ரொம்பவே உயரமாவும் இருக்கு. இப்போ மகேஷ் இவருக்கும் ஒரு விதமான சந்தோஷம். கடைசியா நாம நினைச்சதை பார்த்துட்டோம், இதை நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சைட்ல மொபைல் வச்சிருக்காருல, அதை எடுத்து கேமரா ஆன் பண்ணி அதை வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா ஏதோ ஒண்ணு அந்த கேமராவை அப்படியே வேகமா தட்டி விட்டா மாதிரி மொபைல் வேகமா போயிட்டு சவத்துல பட்டு சில்லா செதறுது. இது மட்டும் இல்லாம இவரோட கையே செவந்து போயிருச்சு. அந்த அளவுக்கு வேகமா அந்த ஒரு அடியும் இவர் கையில பட்டிருக்கு. சொல்ல போனா மகேஷ் இவரும் வழியில அந்த கையையும் பிடிச்சிருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. எதிர்க்கவும் உருவம் இருந்துட்டு இருக்கு. இப்படி அடிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்குள்ளே ஒரு பயமும் இருக்கு. இப்ப வரைக்கும் அந்த இடத்துல அந்த உருவம் மட்டும்தான் இருந்திருக்கு. இப்ப அந்த சவத்துல இருந்து அந்த நிழல் அப்படியே அந்த சவத்தை விட்டு வெளியிலே வருது. வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு விதமான பயம் தரக்கூடிய ஒரு உருவத்துக்கும் மாற ஆரம்பிக்குது. இப்ப இந்த உருவத்தை பார்த்த மகேஷ் இவரும் அலறனபடி அந்த இடத்துல அப்படியே
மயங்கிடுறாரு. இப்படி மயங்கினவரு சரியா 4 மணி போலதான் கண்ணு முழிக்கிறாரு. அப்படி முழிச்சு பார்க்கும்போது இவரோட தலையில அடியும் பட்டிருக்கு. மகேஷும் யோசிக்கிறாரு, என் தலையில அடியப்படலையே, என் கையில மட்டும்தானே ஏதோ ஒன்று தட்டி விட்டு என் மொபைலும் உடைஞ்சது, இதை தவிர்த்து வேற எங்கேயும் அடிப்படல அப்படின்னு இவரும் எந்திரிச்சு பாக்குறாரு. பார்த்தா தலையில நல்லா அடிபட்டு ரத்தமா வந்திருக்கு. உடனே இவரோட துணி எடுத்து அந்த ரத்தத்தையும் துடைக்கிறாரு. அப்படி துடைக்கும் போதும் அப்பதான் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. இந்த இடத்துல ஒரு விதமான துர்நாற்றம் அடிக்குது. அந்த துர்நாற்றம் எப்படி இருக்குன்னா, இந்த சேறு சகதிலாம் ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல தேங்கி இருந்ததுன்னா ஒரு விதமான துர்நாற்றம் அடிக்கும் பாத்தீங்களா. அது கூடவே ஏதோ ஒண்ணு, அது விலங்கா இருக்கலாம் இல்ல மனுஷனா கூட இருக்கலாம், அப்படி செத்து போன ஏதோ ஒண்ணு கெட்டு போனா அதோட நாத்தம் வரும் பாத்தீங்களா, அழுகி போன நாத்தம். இது எல்லாமே கலந்து இவருக்கும் வயிறுலாம் குமட்டவும் ஆரம்பிக்குது. அப்பதான் மகேஷன் யோசிக்கிறாரு, ஒருவேளை நமக்கு அடிப்பட்டது ரத்தம், அது இங்க கீழே லைட்டா சிந்தி இருக்கு, அந்த ரத்தத்தோட வாடை தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு உடனே அந்த ரத்தத்தெல்லாம் துடைக்கிறாரு. துடைச்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டிலே ஸ்ப்ரே பாட்டில், சென்ட் பாட்டில்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் அடிச்சு விடுறாரு. ஆனா சென்ட் அடிச்சு விட்டா கூட அந்த நாத்தம் அந்த வீட்டை விட்டும் போகல. அப்படியே அந்த வீடு ஃபுல்லா நிரம்பியும் இருக்கு. என்னடா அது பயங்கரமா நாத்தடிக்குது, ஒருவேளை வெளில இருந்து எதனா வருது அப்படின்னு போயிட்டு ஜன்னலை திறந்து விடுறாரு. கதவையும் திறந்து விடுறாரு. கதவை திறந்து விட்டு வெளியில போய் பார்த்தா வெளியில நல்ல காத்து, ஃப்ரெஷ்ஷான ஏரும் வெளியில இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ளதான் இந்த துர்நாற்றம் அடிக்க, சரி பாத்ரூம்ல ஏதோ லீக் ஆகுது போல இருக்கு, அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அப்படியே சைலண்டா அன்னைக்கு அந்த வீட்டுல தான் தூங்குறாரு. இப்படி கொஞ்ச நேரம் தூங்கின மகேஷ் காலையில ஒரு 8 மணி போல எந்திரிக்கிறாரு. ஆனா அவரால் எந்திரிக்க முடியல. உடம்புலாம் பயங்கரமா வலிக்குது. சொல்லப்போனா அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவருக்கும் பயங்கரமா உடம்பும் வலிக்குது. அதே மாரி அந்த பெட்ல இருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போதுதான் மகேஷ் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அது என்னன்னா, இவர் உடம்புல இப்போ துளி கூட துணிகள், ஆடை எதுவுமே இல்லை அப்படின்னு. இதை பார்த்த உடனே மகேஷ் இவருக்கும் கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா நைட்டு தூங்கும் போது ஒரு ட்ராக் பேண்ட்டும் ஒரு பனியனும் தான் போட்டிருந்தாரு. ஆனா எந்திரிக்கும் போது இப்படி எதுவுமே உள்ளாடை கூட கிடையாது, எல்லாமே கரண்ட் இருக்கு. அதுலயும் அந்த பனியனா இருக்கட்டும், பேண்டா இருக்கட்டும், உள்ளாடையா இருக்கட்டும், அந்த ரூமோட வெவ்வேறு பகுதியில செதறன மாதிரி இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம மகேஷ் இவருடைய இடுப்பு பகுதிக்கு கீழே கொஞ்சம் வலி இருக்கிறதும் அண்ட் எந்திரிச்சு நடக்கவே ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஃப்ரண்ட் ரூம்ல ஒரு பெரிய கண்ணாடியும் இருக்கு. டைரக்டா எந்திரிச்சு போயிட்டு அந்த கண்ணாடியில பார்க்கும்போதுதான் இன்னொரு அமானுஷமான விஷயத்தையும் பாக்குறாரு. அது என்னன்னா, இவரோட உடம்பு ஃபுல்லா நகைக்கீரல்களும் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த நகைக்கீரல்கள் எப்படி இருக்குன்னா, ஒன்னும் பெருசா இருந்துட்டு இருக்கு. இந்த மான்ஸ்டரோட நகைக்கீரல்கள்லாம் நல்லா பெருசா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பெருசா இருக்கு. ஆனா ரொம்ப ஆழமாலாம் கீரல, மேலோட்டமா இருக்கிற அந்த சதை மட்டும் தான் கீரையும் வச்சிருக்கு. உடம்பு ஃபுல்லா முகத்துல இருந்து முதுகு பகுதி வரைக்கும் எரிச்சல் பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. இப்படி பயத்தோட அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும்போது, யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே, நம்மள பாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு மகேஷும் அப்படி பின்னாடி திரும்பி பாக்குறாரு. ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. சரி கற்பனையா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் அந்த கண்ணாடியை பாக்குறாரு. ஆனா கண்ணாடியை பார்க்கும்போது இவருக்கு பின்னாடி நல்ல உயரமான ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவம் பாக்குறதுக்கு ஒரு பெண்ணுடைய உடலமைப்பு மாதிரி தான் இருக்கு. அந்த உருவம் இவரை பார்த்து இந்த நக்கலா நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கும்ல, அந்த மாதிரியும் சிரிக்குது. சொல்ல போனா உன்னுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லாம சிரிப்பிலே காமிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் அந்த சிரிப்பும் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் மகேஷ் இவருக்கும் இது எல்லாமே ஒரு கற்பனையா தான் இருக்கும். நான் தூங்கும் போது தெரியாதனமா நான் தான் துணியெல்லாம் கழட்டிருப்பேன், மேபி இந்த கொசு கடிக்குது இல்ல ஏதாச்சும் ஒரு அரிப்பு இருக்கும் அப்படின்னு நான் தான் உடம்பு ஃபுல்லா சொரிஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பேன் அப்படின்னு அவரோட மனசையும் சேஞ்ச் பண்றாரு. அண்ட் இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவர் அந்த பூஜை எல்லாம் பண்ணார்ல, அதை கிளீன் பண்ணலான்னு போனா அந்த இடத்துல அந்த மெழுகுவத்தியா இருக்கட்டும், அந்த மத்த பொருள் எல்லாமே அந்த இடத்துல செதறியும் இருக்கு. மகேஷ் இவரும் ஒரு சின்ன இதுல இவரோட ரத்தத்தையும் பிடிச்சிருப்பாரு. அதுவும் அந்த வீடு ஃபுல்லா அப்படியே செதறி அது அப்படியே காஞ்சும் இருக்கு. இதனாலதான் நைட்டு அந்த நாத்தம் அடிச்சது அப்படின்னு அது எல்லாத்தையுமே சுத்தமா கிளீன் பண்ணிட்டு தான் அந்த பொருள் எல்லாத்தையுமே குப்பை தொட்டில போட்டு இவரும் கிளம்பி டைரக்டா ஆபீஸ்க்கும் போறாரு. அந்த ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் மகேஷ் இவரு ஒரு தலையா காதலிச்சிட்டு இருக்காருல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அன்னைக்கு ஆபீஸ் வரல, இவரு அன்னைக்கு ஆபீஸ் போயிருக்காரு. அன்னைக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் மகேஷ் கிட்ட கேட்கிற ஒரே விஷயம், டேய்
என்னடா ஆள் ஒரு மாதிரி இருக்கு, நேத்துலாம் நல்லா தானே இருந்த, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன், இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஏதோ ஃபியூஸ் போன மாதிரி டல்லாக இருக்கு, என்னாச்சு உனக்கு, ஒரே நாளில் இவ்வளோ மாற்றம்லாம் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் என்ன முகத்திலாம் ஏதோ தழும்பு கீரல்லாம் இருக்கு, என்னடா பிரச்சனை, எங்கன்னா போயிட்டு சண்டை போட்டு வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்க. ஆனால் இந்த இடத்துல மகேஷ் இவருக்கு நடந்ததே வேறு, இதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க, இல்லை ஃபுட் பாய்சனு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் யாருமே இவர் சொல்கிறத நம்பலை. ஏன்னா என்னதான் உடம்புல பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே நாளில் இவ்வளோ மாற்றம் இருக்காது, சம்திங் வேறு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் அவங்களுக்கும் தெரிய வருது. ஆனால் என்னன்னு கிளியராக தெரியல. இதுக்கப்புறம் மகேஷும் எந்திரிச்சு பாத்ரூம் போகலாம் அப்படின்னு அவங்க ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூமுக்கும் போகிறாரு. கரெக்டாக இவர் பாத்ரூமில் போகும்போது அந்த சமயம் அந்த ஓவரால் இப்போ கார்பரேட் ஆஃபீஸ்னால் எவ்வளோ பெரிய பாத்ரூம் இருக்கும், அந்த சமயம் அந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லை. இவரும் காலியாக இருக்குன்னு சைலண்டாக ஒரு டாய்லெட் உள்ளேயும் போயிடுறாரு. கதவை சாத்திட்டு உள்ள அவரும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க. அப்போது இந்த பாத்ரூம்குள்ள யாரோ ஒருத்தவங்க நடக்கிற சத்தம் கேட்குது. என்னப்பா பாத்ரூம்ல நடக்கிற சத்தம் பெரிய விஷயமா, ஆஃபீஸில் 1000 பேர் வேலை பார்ப்பாங்க, ஒருத்தர் கூட வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சத்தம் இவருக்கும் விசித்திரமா இருக்கு. அது எப்படின்னா ஆஃபீஸ் வரவங்க எல்லாருமே, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாருமே ஷூஸ் மஸ்ட், ஷூஸ் போட்டு வருவாங்க. இதுலேயே மோஸ்ட்டாக பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த ஹீல்ஸு நார்மல் செப்பல் அப்படின்னு ஏதாச்சும் போட்டு வருவாங்க. ஆனால் இங்கே இந்த வெறும் பாதத்தில் நல்லா ஓங்கி மிதிச்சு நடந்தா சத்தம் எப்படி கேட்கும், அந்த மாதிரி தான் இந்த பாத்ரூம்குள்ளேயும் அந்த ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. அதுவும் அந்த சத்தம் பொறுமையாக இவரை அப்படி முன்னோக்கியும் நடந்து வருது. கரெக்டாக இவர் உட்காந்துருக்காருல டாய்லெட்டு, இவருக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் அந்த சத்தம் அப்படியே அடங்கிருது. இப்போ மகேஷும் யாரு வெளில யாரு இருக்கா, யார் இது அப்படின்னு இவரும் கேட்க. ஆனால் வெளியிலேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி எவனாச்சும் நம்ம பையன் தான் நம்மளை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு அப்படி மாலை பார்க்குறாரு. பார்த்த மகேஷ் 2வது தடவையா அந்த பாத்ரூம்லேயே மயங்கி விழுந்துடுறாரு. நல்ல நேரம் மகேஷ் இவர் இந்த பாத்ரூம்ல டாய்லெட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெறும் சிறுநீர் மட்டும்தான் கழிக்க வந்திருக்காரு. இதை தவிர்த்து வேற எந்த விஷயமும் பண்ணல. இதை ஏன் இப்ப நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே இவருடைய ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் போகணும் அப்படின்னு உள்ள வந்திருக்காங்க. கரெக்டா அந்த டாய்லெட் கீழே யாரோ கீழே விழுந்திருக்கிறத பார்த்து அவங்களும் பதறடிச்சு ஓடியும் வராங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மகேஷ் விழுந்திருக்கான் அப்படின்னு. உடனே அவரையும் எழுப்பி தண்ணிலாம் தெளிச்சுக்கிட்டு என்னாச்சுரா, ஏன் இப்படி இருக்கு, ஏன் மயங்கி விழுந்திருக்கு, ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னு கேட்க மகேஷும் இல்லை என்னை வெளியில கூட்டு போன்னு சொல்ல அங்க இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பதறியும் போறாங்க. மகேஷை அப்படியே வெளியிலும் கூப்பிட்டு வராங்க. இதுல அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மகேஷும் நான் பேய பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட நிறைய பேர் சிரிக்கிறாங்க. டேய் என்னடா இந்த 2020வது காலகட்டத்தில் பேய் பிசாஸ் எல்லாம் உளறிட்டு இருக்க, அதுவும் நல்லா படிச்சிருக்க, ஐடி கம்பெனியில் வேற வேலை பார்த்துட்டு இருக்க, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்ப. அதில் ஒரு பொண்ணு ஒரு பையன் மட்டும் இருக்காங்க. டேய் நீ சொல்றது உண்மையிலே என்னால் நம்ப முடியல, என்ன பிரச்சனை, அதுவும் உன் முகத்தை பார்க்கறதுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியும், என்ன அப்படின்னு கேட்க. அப்பதான் மகேஷ் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு அவங்க பேரையும் சொல்ல. ஆமா அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க. ஒரு வருஷமா அவளை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் லவ் பண்றது அவளுக்கும் தெரியும், அவளும் லவ் பண்றேன் அப்படின்னு சென்டென்ஸ் எனக்கும் காட்டியிருக்கா, சும்மா பொண்ணு சிரிச்சு பேசுது அப்படின்னு அதை லவ்னு எடுத்துக்கிற ஆளு நான் கிடையாது, நல்லா கிளியரா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவகிட்ட நான் திரும்பவும் ப்ரப்போஸ் பண்ணி சண்டை போட்டேன். அதுக்கு அவ சிம்பிளா என்ன சொன்னான்னா, நான் உன்னை லவ் பண்ணோன்னா பேய் இருக்குன்ற விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணு, எனக்கு போட்டோ காட்டு அப்படின்னு சம்மந்தமே இல்லாம என்னன்னோ சொன்னா. சரி நானும் அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதேதோ பார்த்து நேத்து நைட்டு நம்ம ஃப்ரெண்டு இவன் இருக்கான்ல அவன் வீட்டுல சில ரிச்சுவல்லாம் பண்ணேன். எனக்கு அதுல இருந்து தான் உருவெல்லாம் தெரியவும் ஆரம்பிக்குது. அதுவும் அது ஒரு பொண்ணோட பேயும் என்ன நைட்டு அபியூஸ்லாம் பண்ணிருக்கு, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல. இப்போ விஷயம் ரொம்பவே சீரியஸா போனதை உணர்ந்தேன். மகேஷோட அந்த 2 நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, டேய் இது இப்படியே விடாத, ஏதாச்சும் இந்த மாந்திரிகர் பூசாரியை பார்த்து இது என்னன்னு பாரு, இது இப்படியே விடாத, நீ சொல்றத பார்த்தா எனக்கு இந்த ஜின்கள் மேல ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு, ஒருவேளை அந்த பிரச்சனையா இருந்ததுன்னா உன்னை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம்தான், நீ ஒண்ணு பண்ணு, இங்க இருந்து கிளம்பி கோவலம்ல தர்கா இருக்குல்ல அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு உஸ்தாத்தை பார்த்து நடந்த விஷயத்த சொல்லிடாம அவங்க ஏதாச்சும் இதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் மகேஷும் ஆபீஸ்ல இருந்து பர்மிஷன் போட்டு அங்க இருந்து கிளம்பி இப்போ கோவலம் தர்காக்கும் வராரு. இப்போ தர்காவில் வந்ததுக்கப்புறம் அங்கே யாரை கேட்கறது என்ன பண்ணுறது அப்படின்னு இவருக்கும் புரியல. அப்படியே அங்கே இருக்கிற கடை அப்படியே சைடில் கடைகள்லாம் இருக்கும், அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்டயா கேட்க உள்ள ஆளுங்க இருப்பாங்கப்பா போய் பாரு அப்படின்னு சொல்ல டைரெக்டாக உள்ளேயும் போய் பார்க்குறாரு. அந்த நேரம் அந்த இடத்துல நிறைய ஆட்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இதை எப்படி சொல்றது அப்படின்னு இவருக்குள்ள ஒரு தயக்கமும் இருந்துட்டு இருக்கு. ஆனா இவர் ரொம்ப நேரமா தயங்கி ஒரு மாதிரி நின்று இருக்காரு. அண்ட் இவரோட முகத்தை பார்க்கறதுக்கு ஏதோ பிரச்சனை மாட்டிருக்கான்னு அங்க இருக்கிற ஒரு உஸ்தாதுக்கு தெரிஞ்சு, தம்பி இங்க வா,
என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, உன்னை பார்த்தா ஏதோ பிரச்சனைக்கு தீர்வு காண வந்த மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு அந்த உஸ்தாதும் மகேஷ் கிட்ட விஷயத்தை கேட்க, மகேஷும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும் போதும் அந்த உஸ்தாதும் ஒரு செகண்ட் அப்படியே ஆச்சரியத்தோட கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்க்குறாரு. தம்பி, படிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு அறிவுலாம் இல்லையா, எவ்வளோ ஒருத்தர் ஏதோ சொல்கிற அப்படின்னு இப்போ பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன், நல்லா வேண்டிக்கோ, உன்னை பிடிச்சிட்டு இருக்கிறது சின்ன இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி சின்ன இருந்ததுன்னா உன்னை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு, நான் இதை பற்றி கணிக்கணும், கணிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சொல்கிறது உண்மையா, உன்னை சுற்றி பிரச்சனை இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியும், என் கூடவா அப்படின்னு அவரையும் தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த உஸ்தாத் சில விஷயங்களை கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கணிச்சதுக்கப்புறம் கண்ணை திறந்து, அதுவும் கோவத்தோட திறந்து நம்ம மகேஷ கண்ணா பின்னான்னு திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. நான் இது இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நான் எது இருக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுதான் இப்போ ஒன்னும் சுத்திட்டு இருக்குப்பா, நீ பண்ண விளைவு இப்போ உன்னை சுத்தி ஒரு கெட்ட ஜின், அதுவும் ஒரு பெண்ணுடைய ஜின் இப்போ உன்னை சுத்திட்டு இருக்கு, இதுல இருந்து உன்னை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம்தான், எனக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நீ என்கிட்ட காட்டின அந்த வீடியோ, அதுல அந்த நபர் உச்சரிச்ச அந்த வார்த்தைகள்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது, மோஸ்டா இந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் தேடினாலும் கிடைக்காது, ஆனா உன் கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, இது உன் கண்ணுல மாட்டி நீயும் அதுல இருக்கிறதெல்லாம் பண்ணிருக்க, நைட் உனக்கு ஏதாச்சும் தப்பான ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னு கேட்க, இந்த ஒரு விஷயத்த மட்டும் மகேஷ் சொல்லாம இருந்திருக்காரு. ஆனா இப்போ உஸ்தாதுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாங்கய்யா, இந்த மாதிரி நடந்தது, உடம்பு ஃபுல்லா நகைக்கீரல்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, எனக்கு இடுப்பு கீழே பயங்கரமா வலி இருக்குன்னு சொல்லும் போது உஸ்தாத் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடுறாரு. தம்பி, நீ எழுந்துரு, இதுக்கப்புறம் நீங்க இருக்காது, நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு மகேஷை முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த விட்டு அனுப்புறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காரு. மகேஷும் என்னையா உதவி பண்ணுவீங்கன்னு வந்தா ஏன் இப்படி துரத்துறீங்க அப்படின்னு கேட்க, தம்பி, நீ இல்லாத பிரச்சனையை இழுத்து விட்டு தீர்வு காண முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை மாட்டிருக்க, இதுக்கு என்னால மட்டும் இல்லை, உனக்கு எங்க போனாலும் தீர்வு கிடைக்காது, உன்னுடைய இறுதி வாழ்க்கை, இதுக்கப்புறம் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை அந்த ஜின் கூட தான், ஏன்னா நீ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தான் பண்ணிருக்க, இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் தீர்வு கொடுப்பேன்னு உங்ககிட்ட இருந்து காசு வாங்குவாங்க, எல்லாமே தற்காலிகமான தீர்வாதான் இருக்கும், நிரந்தரமா இதுல இருந்து உன்னால வெளியிலே வர முடியாது, எனக்கும் இதுல இருந்து உன்னை வெளியில கொண்டு வரதுக்கான தெம்பும் கிடையாது, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு அப்படின்னு மகேஷ் கிட்டயும் சொல்ல, இப்ப மகேஷ்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்தும் கிளம்பி வந்திருக்காரு. அப்படி கிளம்பி வந்தவர் டைரக்டா அந்த பொண்ணோட வீட்டுக்கே போயிடுறாரு. உன்னாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஜாலியாக தான் இருக்கு. டைரக்டாக போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பயங்கரமாக சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயத்த சொன்னா அந்த பொண்ணு சுத்தமாக அந்த ஒரு விஷயத்த நம்பாமல் இருக்கு. டேய், ஏதோ எங்கேயோ போயிட்டு அடி வாங்கிட்டு என் மேலே பழி போடுறியா, இப்போ என்ன நீ பேயை பார்த்துட்ட, நான் அதை நம்பணும், நம்பிட்டு நான் உன்னை லவ் பண்ணுமா அப்படின்னு அந்த பொண்ணும் புரிஞ்சுக்காம ஏதேதோ பேச இவரையும் கஷ்டப்படுத்த, இப்போ மகேஷ்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ மகேஷும் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, இன்னைக்கு ராத்திரி நீ ஃப்ரீயா என் கூட வரியா அப்படின்னு ஆரம்பத்தில் ஏதோ தப்பான எண்ணத்தில் கூப்பிடுற மாதிரி அவரோட வார்த்தைகள்லாம் இருக்க, இதை கேட்ட அந்த பொண்ணும் கொஞ்சம் பயப்படுது. அதுக்கப்புறம் தான் மகேஷும் கிளியராக சொல்கிறாரு, இல்லை நான் பேயை நான் பார்த்தேன், அதை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன், அப்படி நான் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீ என்ன லவ் பண்ண வேணாம், பட் எனக்கு இருக்கிற பிரச்சனை உன்னாலதான் வந்தது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும், அதுக்காக வச்சு என் கூட வா, கவலைப்படாத, என்னுடைய சுண்டு விரல் கூட உன்னுடைய அனுமதி இல்லாம உன் மேல படாது, என்ன நம்பி வா அப்படின்னு மகேஷும் இப்போ அவரோட ஃப்ரெண்டு ஊருக்கு போயிருக்காருல அந்த வீட்டுக்கும் கூட்டிட்டும் போறாரு. அண்ட் இந்த பொண்ணுக்கும் மகேஷை பத்தி நல்லா தெரியும், ஒரு வருஷமா நம்ம லவ் பண்றோம், இது வரைக்கும் தப்பான எண்ணத்தோட தப்பான கண்ணோட்டத்தோட நம்மளை பார்த்ததும் இல்லை தொட்டதும் இல்லை, அந்த நம்பிக்கைக்காகவே இவன் கூட நான் போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணும் கிளம்பி இப்போ அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. மகேஷும் எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. இப்போ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மகேஷும் பனியனை கழட்டுறாரு. இந்த பனியனை கழட்டும் போது அந்த பொண்ணு கொஞ்சம் தப்பா ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா பனியனை கழட்டினதுக்கான ரீசன் உடம்பு ஃபுல்லா அந்த நகைக்கீரல்கள் இருக்குல்ல, இதை காட்டுறதுக்காக தான் பனியனையும் கழட்டிருக்காரு. இதை பார்த்து அந்த பொண்ணும், டேய் எங்க நாய்கிட்ட சண்டை போட்டு உடம்பு ஃபுல்லா இவ்வளவு அடிபட்டிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு இவரையும் கலைக்கவும் ஆரம்பிக்க, இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மறுபடியும் அந்த பனியனும் போட்டுக்கிட்டாரு. இப்போ அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஷால், இந்த துப்பட்டாவும் இருக்கும், அந்த துப்பட்டாவை வலுக்கட்டாயமா பிடுங்கி இப்போ மகேஷ் என்ன பண்றாருன்னா அவரோட உடம்ப இந்த குளிருக்கு போத்திப்பாங்கல்ல அந்த மாதிரி இவரோட உடம்ப ஒரு 2 ரவுண்டு சுத்தி வச்சுக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணுகிட்ட தெளிவா சொல்றாரு, நைட் இங்க சம்பவம் நடக்கும், இதெல்லாம் பார்த்து அலறாம அமைதியா இங்கே இரு, அந்த சோஃபா இருக்குல்ல அங்கே இரு, நான் இந்த கட்டில படுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த பொண்ணு திமிரு
விளையாட்டுத்தனமாக தான் பேசிட்டு இருக்கு. இப்போ மகேஷும் வந்துட்டு இதுக்கப்புறமும் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அந்த கட்டில்ல சைலண்டா படுத்துடுறாரு. இப்படி 2 பேருமே இவங்களை அறியாமலே தூங்கிடுறாங்க. அந்த பொண்ணு சோஃபால படுத்திருக்கு, மகேஷும் கட்டில படுத்திருக்காரு. இப்படியே அந்த நடுராத்திரி வருது. அந்த வீட்டுக்குள்ள அந்த அசம்பாவிதமும் நடக்குது. இப்ப சோஃபால படுத்துட்டு இருக்கிற இந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குதுன்னு மட்டும் தெரியும். அதுவும் ஒருத்தவங்க மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டா அந்த சத்தம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சத்தத்தை உணர்ந்த இந்த பொண்ணும் பொறுமையா கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா கட்டில் மேல மகேஷ் படுத்துருக்காருல, மகேஷோடைய உடலுக்கு மேல பெருசா ஏதோ ஒரு உருவமும் படுத்துட்டு இருக்கு. அப்படி படுத்து மகேஷ் அவர்கிட்ட தப்பான விதத்துல ஏதேதோ பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்த அந்த பொண்ணும் அந்த இடத்துல கதறவும் ஆரம்பிக்கிறாங்க, கத்துறாங்க. அப்படி கத்தும்போது அங்க இருக்கிற அந்த உருவம் அந்த பொண்ணை பார்த்து அப்படியே சீர்ற மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி மிரட்டி இருக்கு. இதை பார்த்த அந்த பொண்ணும் அப்படியே வாய மூடி பயத்திலேயே அந்த இடத்துல உட்காந்து வாங்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோகிச்சு பாருங்க. இப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் மகேஷ் இவரு தான் எந்திரிக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு இப்போ இருக்க மயக்கத்தில் தான் இருக்காங்க. மகேஷ் இவர் எந்திரிக்கும் போதும் வழக்கம் போல இவருடைய உடைகள் கலைஞ்சுதான் இருக்கு. அதை எல்லாத்தையுமே போட்டுட்டு பக்கத்துல போயிட்டு அந்த பொண்ணை எழுப்ப அந்த பொண்ணும் பயத்துல தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு டேய் என்னடா நடக்குது அப்படின்னு இவ்வளவு நேரம் சொல்லி நம்பாத அந்த ஒரு விஷயத்த இப்பதான் அந்த பொண்ணு நம்பி கதறவும் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல என்னவோ அந்த பொண்ணு நான் தான் காரணம்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் மகேஷை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா லவ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இப்ப மகேஷ் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பொண்ணோட பேச்சை கேட்டு அந்த ரிச்சுவல் எல்லாம் பண்ணி ஒரு பெண்ணுடைய ஜின்னை வர வச்சிருக்காரு. இப்ப அந்த ஜின்னோட கண்ட்ரோல்ல தான் மகேஷ் இருந்துட்டு இருக்க. அதை மீறி இந்த பொண்ணால மகேஷை நெருங்க கூட முடியாது. சொல்ல போனா இந்த சம்பவம் நீங்க கேட்கிற இப்ப வரைக்கும் கூட மகேஷ் அந்த ஜின் கூட தான் வாழ்ந்துட்டும் இருக்காரு. அதுவும் அந்த இரவு நேரத்துல மட்டும்தான். இப்போ பகல்ல மகேஷ் இவரு காதலிக்கிற அந்த பொண்ணு கூட இருந்தா கூட எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா இரவு மட்டும்தான் வேற மாதிரி ருத்தர் தாண்டவும் ஆடும். இப்ப மகேஷ் இந்த சம்பவம் சொன்னதுக்கு காரணம் இதுல இருந்து நான் வெளியில வர முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா நிறைய பேர் சம்பவத்தை நீங்க போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் அவங்க லைஃப்ல நடந்த சம்பவத்துல இருந்து வெளியில வந்திருக்காங்க. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மிராக்கல் நடக்காது அப்படின்னு தான் இந்த ஒரு சம்பவத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இருந்து நான் வெளியில வரதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டையும் கேட்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த பிரச்சனைல இருந்து மகேஷ் இவரும் வெளியில வரத்துக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? ஏன்னா அவர் போகாத கோவில் இல்லை, அவர் பண்ணாத விஷயமே கிடையாது. சொல்ல போனா பல லட்சங்களை இதுக்காக செலவும் பண்ணியிருக்காரு. இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க தான் இந்த பிரச்சனைல இருந்து இவர் எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படின்னு கமெண்ட்ல உங்க சொல்யூஷனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்காக நான் மட்டும் இல்ல, மகேஷ் அவரும் சரி, அவர் இப்ப காதலிக்கிற அந்த பொண்ணும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த மகேஷ் இவரோட லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். மறக்காம இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட தாட்ன்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. இது கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. அப்படி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இது போல பயங்கரமான சம்பவத்தை நான் போஸ்ட் பண்ணும்போது கரெக்டா அந்த நோட்டிபிகேஷன் நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நான்